அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம ஆஞ்சநேய புராணம் பார்த்துட்டு வரோம். அதில் 13 சாப்டர் என்று பக்ஷிராஜன் ஜடாயு. சென்ற பகுதியில் 12th வந்து நம்ம மாரீசனை போய் ஹெல்ப்புக்கு கூப்பிட்றாரு. மாமன் ஆக்கிய மாரீசனை, ராவணனுக்கு மாமா, அவர் வந்து பொன்னிற மானாக மாறிய ஒரு ஓடும்போது ராமர் பின்னாடியே துரத்திட்டு போகிறாங்க. சீதா மாதா அதை விரும்பி கேட்குறாங்க. அதுக்காக ரொம்ப தூரம் துரத்திட்டு போய் பிடிக்க முடியல. அதனால அது மேலே அம்பு விட போகையில் நம்ம அவரே லக்ஷ்மணனே அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியில் கொண்டு வந்தால் தான் ராவணனுடைய எண்ணம் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு, நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொன்மானாக இருந்த மாரீசன் வந்து அம்பு பட்ட உடனே ராமருடைய குரலில் வந்து ஹே சீதா, ஹே லக்ஷ்மணா அப்படின்னு கத்திட்டே இறந்து போயிடுறாரு. ராமருடைய அபாய குரல் கேட்டோன்னே தகாத வார்த்தைகளை சீதா சொல்கிறாங்க. நீ வந்து இங்கேருந்து போய் காப்பாத்துன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து அண்ணனுக்கு 3 உலகமும் சேர்ந்து வந்தால் கூட அண்ணனை ஒன்றும் யாராலையும் செய்ய முடியாது. அதனால உங்களை காவலுக்கு தான் நான் இருக்கணும் அப்படின்னு லக்ஷ்மணன் எவ்வளோ சொல்லியும் தகாத வார்த்தைகளை சீதா மாதா சொல்கிறாங்க. அண்ணனுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன அடையலாம்னு சொல்லிட்டு தான் எங்கள் பின்னாடியே நீங்கள் காட்டுக்கு வந்தீங்களா, இப்போ அதனால தான் போக மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு தகாத வார்த்தைகளை சொன்னோன்னே அவர் இதே இப்பயே போகிறேன்னு அவங்கள நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் தாயே தாயே அப்படிங்கிறார். அம்மா அம்மா ஸ்தானத்தில் வைத்து அண்ணியை பார்த்துருக்கார். ஒரு பெண்ணாக பார்க்கல, அண்ணியாக பார்க்கல, தாயாக பார்த்துருக்கார். அப்படிப்பட்டவரை தப்பா சொன்னோன்னு அவங்க தாங்க முடியாம இப்போ ஒரு கோடு வரைஞ்சிட்டு இதை தாண்டி வராதீங்கன்னு சொல்லிட்டு போவார். அப்படி இருந்தும் அவர் அங்கிட்டு மறைந்த உடனே அங்கிட்டு ராவணன் சன்னியாசி வேடத்தில் வந்து பிக்ஷாந்தி பவுல் வச்சுக்கிட்டு பிக்ஷா கேட்பார். வந்து அவங்க சன்னியாசியாக வந்திருக்கணுன்னு வந்து இலையில அன்னத்தம் சாதத்தை வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. அவர் நான் வந்து எடுக்கக்கூடாது, நீங்கள் தான் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு அந்த கோடு இருக்கதை மறந்துட்டு போட்டுட்டு உடனே வந்துடலான்ட்டு வெளியில் வராங்க. இதுதான் சமயம், இதுக்காக தான் காத்திருந்தேன்னா அவர் உடனே சன்னியாசி ரூபத்தில் இருந்தவர் ராவணனாக அரக்கனாக மாறி பூமி அவங்க நின்ன இடத்தோடு அப்படியே பெயர்த்து எடுத்து கொண்டு போய் இதில் ரதத்தில் ஏற்றியறார். அந்த பெயர்த்து எடுத்துக்கொண்டு போன அந்த இதோட சுவடுகளோட இலங்கையில் வந்து சிலை இருக்கு. அந்த மண்ணோட அப்படி சிலை இலங்கையில் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம 13th சாப்டர் பார்க்குறோம். பக்ஷிராஜன் ஜடாயு. இமைப்பொழுதிலே நடந்துவிட்ட அந்த நிகழ்ச்சியால் சீதை நிலை குலைந்து விட்டாள். உணர்வு பெற்று அவள் பார்க்கும்போது ஆகாய மார்க்கத்தில் ரதம் சென்று கொண்டிருந்தது. லக்ஷ்மணா, ஹே ராமச்சந்திரா, பிரபு காப்பாற்றுங்கள், அரக்கனினை கவர்ந்து செல்கின்றான் என்று கதறினாள். அப்பொழுது இங்கிருந்தோ பெரிய கழுகு ஒன்று பாய்ந்து வந்தது. ஹே காமாந்தகா, தேவியை விட்டுவிட்டு செல் என்று கூறியபடி ராவணன் மீது பாய்ந்து இறக்கைகளால் அவனை அடித்தது. கழுகின் தாக்குதல்களிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள ராவணன் இங்கும் அங்குமாக ரதத்தை ஓட்டினான். கழுகோ அவனை விடவில்லை. ராவணா, உனக்கு இது அழகல்ல. உன் பெருமை என்ன? கணவன் இல்லாத நேரத்தில் ஒரு பெண்ணை கவர்ந்து செல்வது ஒரு வீரமா? வேண்டாம் இந்த பாதகம், இலங்கையை நாசமாக்கிவிடும், சீதையை விட்டுவிடு என்று சொல்லிக்கொண்டே பாய்ந்து பாய்ந்து அவனை இறக்கைகளால் அடித்தும் நகங்களால் கீறியும் அழகால் கொத்தியும் துன்புறுத்தியது. ரதத்தை இழுத்து செல்லும் கோவேறு கழுதைகளையும் தாக்கியது. என்ன இருந்தாலும் பட்சியால் தனிப்பட்ட முறையில் எவ்வளவுதான் தடுக்க முடியும்? வயதின் முதிர்ச்சி வேறு அதற்கு களைப்பை உண்டாக்கியது. கழுகு களைத்து விட்டது என்பதை கண்ட ராவணன் கத்தியை உருவி அதன் இரு பக்கத்து இறகுகளையும் வெட்டினான். பயங்கரமாக அலறியபடி
கீழே இரத்த வெள்ளத்தில் விழுந்து துடித்தது கழுகு. அதற்கு நேர்ந்த துன்பத்தைக் கண்டு ஜானகி துடித்தாள். என்னை காக்க வந்த அந்த உத்தமமான ஜடாயுவை கொன்றுவிட்டாயே என்று துக்கித்தாள். ராவணன் அலட்சியமாக திரும்பி அவளை பார்த்து சிரித்தான். ஜானகி, என்னை எதற்கும் வல்லமை உடையவர்கள் 3 லோகங்களிலும் எவரும் கிடையாது என்பதை தெரிந்து கொள். அது மட்டுமல்லாது இலங்கையில் என் அருகில் இருக்கும்போது நீ அடையப் போகும் பெருமையை நினைத்து பார் என்று சொல்லி ரதத்தை வேகமாக செலுத்தினான். ஹே ராமா, லக்ஷ்மணா, என்னை காப்பாற்றுங்கள். அரக்கன் பேடி போல என்னை கவர்ந்து செல்கின்றானே, எங்கிருக்கின்றீர்கள், ஓடி வாருங்கள் என்று கதறினாள் சீதை. மகா உத்தமமான லக்ஷ்மணன் எதிர்பார்த்தவாறு ஆபத்து வந்துவிட்டது. அவனை அங்கிருந்து அகற்றுவதற்கு அரக்கர்கள் செய்யும் சூழ்ச்சியே என்று அவன் கூறியதை அவள் ஏற்காதது பெரும் ஆபத்தில் கொண்டு வந்து விட்டது. அயோத்தியிலிருந்து புறப்பட்டது முதல் அவன் தன்னை தாய்க்கு சமமாக பாவித்து பணிவிடை புரிந்து வந்தானே. அவன் சேவையில் களங்கம் கற்பித்து விட்டேனே. தன்னுடைய வார்த்தைகளை கேட்ட அந்த மகாத்மா எவ்வாறு துடிதுடித்து இருப்பான். அதை நினைக்க நினைக்க சீதை நெஞ்சம் வேதனை தாங்காது வெம்மியது. லக்ஷ்மணா, உன்னை குரூர மனம் படைத்தவன் என்று பேசிவிட்டேன். நான் அல்லவா குரூர உள்ளம் படைத்தவள், என்னை மன்னித்து விடப்பா என்று கண்ணீர் உகுந்தாள். உத்தமமான அவளை நினைத்ததன் காரணமாக அவள் இனி ராமனை காண முடியாது போய்விடுமோ என்று தவித்தாள். அவள் கூக்குரலை கேட்டு உதவக்கூடிய எவரும் அந்த வனாந்திரத்திலே காணப்படவில்லை. அந்த சமயத்தில் அவர்கள் பம்பா சரஸை தாண்டி சென்று கொண்டிருந்தனர். அதுவரை ராமன் தன்னை பின்தொடர்ந்து வரக்கூடுமோ என பயந்து கொண்டிருந்த ராவணன் இனி யாரும் தன்னை தடுக்க முடியாதென்று அறிந்து அதிவேகத்துடன் இலங்கையை நோக்கி செல்லலானான். வழியில் ஒரு இடத்தில் சிறிய பர்வதம் ஒன்றின் உச்சியில் சில வானர வீரர்கள் உட்கார்ந்திருப்பதை கண்டாள் ஜானகி. ராமனும் லக்ஷ்மணனும் நாற்புறமும் தன்னை தேடி வரும்போது அவர்களை காண முடிந்தான். அரக்கன் தன்னை தூக்கி செல்லும் பாதையை அறிய உதவியாக இருக்கட்டும் என்று நினைத்து புடவை தலைப்பை கிழித்து அதில் தன் ஆபரணங்களை முடிந்து அவர்கள் இடையே தூக்கி எறிந்தாள். இலங்கையை அடைந்த ராவணன் அசோகவனத்தில் சீதையை அரக்கிகளுடைய காவலில் வைத்து அவளை பத்திரமாக பாதுகாத்து வரும்படி உத்தரவிட்டு சென்றான். இதோட 13th சாப்டர் முடியுது. 14 ஜடாயு பெற்ற பேரு. ஏ சீதை, ஹே லக்ஷ்மணா என்று கத்திக்கொண்டு மாரீசன் உயிரை விட்டதை கண்ட ராமன் திடுக்கிட்டார். சாகும் போதும் அரக்கன் குழப்பத்தை உண்டாக்கி விட்டானே என்று தவித்தார். அந்த குரலை கேட்டு பயந்த லக்ஷ்மணன் சீதை விட்டுவிட்டு ஓடி வராமல் இருக்க வேண்டுமே என பயந்தார். அவர்கள் இருவரையும் பர்ணசாலையிலிருந்து அப்பால் இழுக்கவே இந்த தந்திரம் என்பது விளங்கிவிட்டது. ஓட்டமும் நடையுமாக பர்ணசாலையை நோக்கி வந்தார். பாதி வழியில் லக்ஷ்மணன் அவரை சந்தித்தான். லக்ஷ்மணனை பார்த்ததுமே ராமனுக்கு திக்கென்றது. லக்ஷ்மணா, சீதை விட்டுவிட்டு ஏன் வந்தாய் என்று பரபரப்போடு கேட்டார். அண்ணா, நானாக வரவில்லை. அன்னை ஜானகி என்னை போக வேண்டுமென்று கட்டாயப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். மாய அரக்கனுடைய குரலை கேட்டு உங்களுக்கு தான் ஆபத்து என்று பதறி போய்விட்டார்கள். உங்களுக்கு ஒரு ஆபத்தும் ஏற்பட்டிருக்காது என்று நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை என்று லக்ஷ்மணன் வருத்தத்தோடு கூறினான். லக்ஷ்மணா, அரக்கர்கள் தங்களுடைய மாயாஜாலத்தில் நம்மை நன்கு சிக்க வைத்து விட்டார்கள். நம்மை பர்ணசாலையிலிருந்து வெளியேற்றவே மாரீசன் மானாக வந்தான். நான் மட்டும் அவனை தொடர்ந்ததை கண்டு உன்னையும் வரவழைக்க இம்மாதிரி என் குரலை போல கத்தினான். லக்ஷ்மணா, நீ அவசரப்பட்டு விட்டாய். சீதையை தனியே விட்டுவிட்டு வரலாமா? அவளுக்கு என்ன ஆபத்து வந்திருக்கின்றதோ என்று பரிதவித்தார் ராமன். அண்ணா, நான் அங்கிருந்து கிளம்ப முடியாதென்று எவ்வளவோ மறுத்து பார்த்தேன். கடும் சொற்களால் என்னை நிந்தித்து விட்டார்கள். அவர்களை நான் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தால் உங்களுக்கு ஆபத்து என்று தெரிந்தும் புறப்படாது இருப்பதாக குற்றம் சாட்டினார்கள். நான் என்ன செய்வேன் அண்ணா என்று துக்கத்தால் வெம்மினான் லக்ஷ்மணன். லக்ஷ்மணா, உன்னை நான் அறிய மாட்டேனோ? ஏன் சீதையும் உன்னை நன்கு அறிவாளே. அவள் வேண்டுமென்று அவ்வாறு சொல்லியிருப்பாள். இருக்காது. எனக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டால் என்ன செய்வது என்ற
கஷ்டத்திலே அவ்வாறு பேசியிருப்பாள். நீ அவளை தனியே விட்டுவிட்டு வந்திருக்க கூடாது. விரைவாக பர்ணசாலைக்கு செல்வோம். அவளுக்கு என்ன துன்பம் நேர்ந்திருக்கின்றதோ என்று வருந்திக் கொண்டே ராமன் லக்ஷ்மணனுடன் பர்ணசாலையை அடைந்தார். அவர்கள் பயந்தபடியே அங்கே சீதையை காணவில்லை. வெளியே இலையிலே எடுத்து வந்த அன்னம் சிதறி கிடப்பதை கண்டார்கள். லக்ஷ்மணா, சீதையை காணவில்லை. அரக்கர்களால் தூக்கிச் செல்லப்பட்டிருப்பாளோ? நாற்புறமும் தேடிப்பார் என்று சொன்ன ராமன் இங்கும் அங்கும் ஓடி அவளை தேடினார். லக்ஷ்மணனும் அந்த பிரதேசம் முழுமையும் தேடி பார்த்து விட்டான். சீதையை காண முடியவில்லை. மனைவியை காணாத சோகத்தால் ராமன் சிலையாகி விட்டார். அவர் கண்கள் தாரை தாரையாக நீரை கொட்டின. சோகம் தாங்க முடியாது என்னவெல்லாமோ பேசும் ராமனை கண்டு லக்ஷ்மணன் அழுதான். அண்ணா, இப்படி வருந்துவது உங்கள் வீரத்துக்கு அழகா? ஒரு முகூர்த்த காலத்திலேயே 14,000 வீரர்களை கொன்று குவித்த உங்கள் வீரத்தை பரீட்சை பார்க்க எவன் ஆசைப்படுவான்? அன்னை ஜானகிக்கு ஆபத்து ஏதும் ஏற்பட்டிருக்காது. நான் புறப்பட்டு வந்த பின்னர் இங்கு தங்க விரும்பாத அன்னையும் நம்மை தேடி புறப்பட்டு வனத்திலே வழி தெரியாது எங்காவது தங்கியிருப்பார்கள். நாம் நம்பிக்கையை கைவிடாது தேடுவோம் என்றான். ராமனும் லக்ஷ்மணனும் பஞ்சவடியை ஜல்லடை போட்டு சலித்து விட்டார்கள். சீதையை அவர்களால் காண முடியவில்லை. ராமன் சோகத்தில் உருகி போனார். மரமே, என் ஜானகியை கண்டாயா? மிருகமே, என் மைத்திலியை பார்த்தாயா என்று கண்ணுக்கு பட்ட அனைத்து பொருட்களிடமும் கேட்கலானார். லக்ஷ்மணனோ அண்ணனுக்கு பலவாறாக தேறுதல்கள் கூறி வந்தான். விதமாக ராமர் லக்ஷ்மணர்கள் ஜானகியை தேடி வந்து கொண்டிருக்கையில் ஒரு இடத்தில் இரத்த வெள்ளத்தில் கிடந்து துடித்து கொண்டிருக்கும் கழுகை கண்டனர். தூரத்திலிருந்து அந்த காட்சியை கண்டபோது ராமனுக்கு அவ்வாறு விழுந்து கிடப்பது அரக்கனாக தென்பட்டது. லக்ஷ்மணா, அதோ பார், ஜானகியை பிடித்து வந்து சாப்பிட்டு விட்டு உடலெங்கும் ரத்தம் ஒழிய கிடக்கும் அரக்கனை பார். இந்த க்ஷணமே அவனை யமலோகத்துக்கு அனுப்புகின்றேன் என்று கோதண்டத்தை எடுத்தார். அந்த வார்த்தைகளை கேட்ட ஜடாயு மெல்ல புரண்டு ஸ்ரீராமா என்று தீனமான குரலில் அழைத்தார். தம்மை பெயர் சொல்லி அழைப்பதை கேட்ட ராமன் திடுக்கிட்டு வில்லை கீழே எறிந்து விட்டு ஓடி வந்தார். நெஞ்சிலே உயிர் துடித்து கொண்டிருக்க ராமனை பார்த்து கண்ணீர் விட்டார் ஜடாயு. ஜடாயுவே ராமன் தெரிந்து கொண்டு விட்டார். லக்ஷ்மணா, நம் தந்தைக்கு மிகவும் வேண்டிய ஜடாயு அல்லவா இவர்? இந்த கஷ்டம் இவருக்கு எவ்வாறு நேர்ந்தது என்று கேட்டபடி கீழே உட்கார்ந்து மெல்ல அவருடைய தலையை தன் மடி மீது தாங்கிக் கொண்டார். ராமா, உன்னை காண வேண்டுமென்று தான் என் உயிரை இத்தனை நாட்களாக பிடித்து வைத்திருந்தேன். இலங்காபதி ராவணன் உன் மனைவி சீதையை கவர்ந்து ரதத்திலே கொண்டு சென்றான். அவனை தடுத்து சீதையை மீட்க நான் செய்த முயற்சி பலிக்கவில்லை. ராமா, என் ரெக்கைகளை இரண்டையும் வெட்டிவிட்டு சீதையை கொண்டு போய் விட்டான். எப்படியும் இந்த பக்கம் நீ தேடி வருவாய் என்றும் உன்னிடம் விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றும் உயிரை பிடித்து கொண்டிருந்தேன். உன்னை பார்த்து விட்டேன். இனி நான் நிம்மதியாக உயிரை விடுவேன் என்றார் ஜடாயு. ராமன் ஜடாயுவின் முகத்தோடு தம் முகத்தை வைத்து அழுத்தியபடி அழுதார். உத்தமரான உங்களுக்கு இப்படி ஒரு துன்பமா? என் பொருட்டல்லவா இந்த கஷ்டத்துக்கு உள்ளானீர்கள். ராமா, என்னை பற்றி கவலைப்படாதே. என் ஜென்மம் எடுத்ததற்கான பயனை அடைந்து விட்டேன் என்ற ஜடாயு அதற்கு மேல் பேச முடியாது திணறினார். சற்று நேரத்திற்கெல்லாம் அவர் உயிர் பிரிந்து விட்டது. ராமன் ஜடாயுவின் உடலை கட்டி அணைத்து கொண்டு கதறினார். லக்ஷ்மணா, என் பொருட்டு உயிரை கொடுத்த இந்த உத்தமருக்கு தகுந்த கதியை கொடுக்க வேண்டும். தகனத்துக்கான ஏற்பாடுகளை உடனே செய் என்றார். லக்ஷ்மணன் கட்டைகளை வெட்டி எடுத்து வந்து சிதை அடுக்கினான். ராமன் கோதாவரியில் நீராடி ஜடாயுவின் உடலுக்கு தீ மூட்டினார். திகுதுவென்று பற்றி எறிந்த தீ நாக்குகள் ஜடாயுவின் உடலை விழுங்கின. என் பொருட்டு உயிர் நீத்தவரும் என்னால் சம்ஹாரம் செய்யப்பட்டவருமான மகாத்மாவான ஜடாயுவே, நான் சொல்கின்றேன். எப்பொழுதும் யக்னங்களை செய்யும் கிரகஸ்தர்களும் பஞ்சாக்கினி மத்தியில் இருந்து தபஸ் செய்யும் வானப்பிரசஸ்தர்களும் நிவிருத்தி மார்க்கத்திலிருந்து திரும்பாத சந்நியாசிகளும்
சம்சார போகங்களை விட்ட நைஷ்டிக பிரம்மச்சாரிகளும் அடையும் உத்தம லோகங்களை அடை அடைய கடவீர் என்றார். அப்பொழுது பற்றீதியும் சிதையிலிருந்து திவ்ய ஜோதி ஒன்று எழுந்து மேலே சென்றது. பின்னர் ராமர் லக்ஷ்மணனோடு கோதாவரி நதிக்கு சென்று ஜடாயுக்கு தர்ப்பணம் முதலான ஈம கிரியைகளை செய்தார். தசரதருக்கு ராமனுடைய கையால் சம்ஹாரம் செய்யும் பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் பக்ஷிராஜனான ஜடாயு அந்த பேற்றை அடைந்தார். அப்படின்னா அந்த 14 சாப்டர் முடியுது. இப்போ 2 சாப்டர் என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் டைம் இருந்தால் 15th பார்ப்போம். நம்ம 13 சாப்டர் வந்து சீதா மாதாவை அந்த மண்ணோட பெயர்த்து அப்படியே ராவணன் வந்து ரதத்தில் ஏற்றிடுறாரு. அவங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் புரியல. அப்புறம் அவங்களுக்கு நினைவு வரையில பார்த்தா அவங்க ரதத்துல வந்து கடத்தப்பட்டு போய்கிட்டு இருக்கத உணர்றாங்க. என்னை விட்டுட்டு என்னை கடத்திட்டு யாரோ போறாங்க, அரக்கன் வந்து என்னை கடத்திட்டு போறாங்க, ராமா லக்ஷ்மணா என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கூக்குரல் எழுப்புறாங்க ஜானகி. ஜானகி கூக்குரல் எழுப்புறாங்க. அப்போ வந்து அங்கே எல்லா பக்கமும் பார்த்து பார்த்து கூப்பிட்றாங்க. அங்கே ஆள் நடமாட்டமே இல்லை. அப்போ அந்த ஜடாயு ஆகிய ஒரு கழுகு, அது வயது முதிர்ந்த ஒரு கழுகு, அது அந்த அந்த காட்டுக்கு அதுதான் ராஜா. கம்பராமாயணத்தில் ராமர் லக்ஷ்மணன் சீதை 3 பேரும் இந்த பஞ்சவடிக்கு நடந்து வர வழியிலேயே இந்த கழுகு வந்து அவங்கள பார்த்து அவங்கள வந்து நமஸ்காரம் பண்ணி அவங்களுக்கு கிட்டப்பயே பேசும். இல்லை அவங்க 3 பேரும் வயது முதிர்ந்த கழுகுனால கழுகு கிட்ட நமஸ்காரம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அது தன்னை அறிமுகப்படுத்திக்கும் போது ராமர் சொல்லுவாங்க, எனக்கு உங்களை நல்லா தெரியும், எங்கள் அப்பாவுடைய நண்பர் நீங்கள் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி கொள்வார். தசரதரோட பிள்ளைங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கழுகு ரொம்ப சந்தோஷப்படும். தசரதரோட நண்பர் இந்த ஜடாயு. அதனால வயது முதிர்ந்திருக்கும். இப்போதான் தசரதர் இறந்து போயிட்டாரே, அவர் 60,000 ஆண்டுகள் வந்து ஆட்சி செய்ததாக போட்டிருக்கும் கம்பராமாயணத்தில். ஆண்டுகள் அப்படிங்கிறது அந்த காலத்து வந்து அப்படி கிடையாது. 60,000 வருடங்கள் அப்படின்னா நம்ம 60 வருடங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா அந்த ராமாயணத்தை நல்லா ஜல்லடை போட்டு ஒவ்வொரு வார்த்தையாக அர்த்தம் கண்டுபிடித்து அதை பற்றி பேசுகிறவங்க அதை வந்து 60 வருடங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இவர் அப்பயும் மனிதர்கள் 100 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்காங்க. சீதா மாதா வந்து இதில் அசோகவனத்தில் இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து 100 ஆண்டுகள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் அவங்க அதுக்கு எக்ஸாம்பிளாக அதை சொல்லுவாங்க. அந்த ராமாயணத்தை சல்லடை போட்டு நன்கு தெரிந்த ஆச்சாரியார்கள் அப்படி சொல்லுவாங்க. 100 ஆண்டுகள்னு சீதா மாதா ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காங்களாம். அதனால இது 60,000 ஆண்டுகள் கிடையாது, 60 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 10 பவர் டைம் 1 2 அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கணக்கு, அந்த மாதிரி ஒரு கேல்குலேஷன் அது என்னமோ. அந்த பவர் இண்டெக்ஸ் அப்படின்னு மேத்தமெட்டிக்ஸில் வரும் பாருங்க, அந்த மாதிரி 10 பவர் 2னா 100, 10 பவர் 3னா 1000, அந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்கில் அந்த மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க. அது அப்புறம் வந்தவர்கள் இந்த மாதிரி 60,000 ஆண்டுகள்னு அதை மாற்றி புரிஞ்சுக்கிட்டு அப்படி எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது கூடுதலான ஒரு தகவல் உங்களுக்கு எல்லாருக்கும். அப்புறம் இந்த ஜடாயு வந்து சண்டை போடுது, தன்னுடைய அழகுகள்னால அந்த ராவணனை தடுத்து நிப்பாட்டுது, மூக்குகளால் கொத்துது, அப்புறம் அதோட நகங்களால் அவனை கீறுது. அவன் வந்து இந்த ஜடாயு சமாளிக்க முடியாமல் ரதத்தை இங்கிட்டு இங்கிட்டுமா ஓட்டுறான். அப்புறம் அதை வந்து இந்த
தாயை வந்து விற்று ராமர் கிட்ட இருந்து அப்புறம் இலங்கையே அழிந்து போயிடும், உனக்கு நாசம் ஏற்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஜடாயு எவ்வளோ போராடுது, நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுது. ஆனால் அவனுடைய அறிவுக்கு அது எட்டலை. அந்த பெண் ஆசை, அந்த இது மேல அந்த ஆசை இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள்லாம் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அவனோட அவனுடைய மனம் வந்து அதை ஒற்றுக்கொள்ள மாட்டேங்குது. ஏன்னா எண்ணம் பூரா இங்கே இருக்க, ஆசை பூரா இந்த பெண்ணை எப்படியாவது கவர்ந்து நம்ம அடைஞ்சிடணும் அப்படிங்கிற அந்த ஆசை வந்து அந்த நல்ல விஷயங்களை கேட்க விட மாட்டேங்குது. அப்புறம் அது வயசான கழுகுனால அது டயர்ட் ஆயிடுது. அதை பார்த்து நான் வந்து கத்தியை உருவி அதோடைய 2 அலகுகளையும் வெட்டியறாரு. அலகுகள் இல்லாமல் ஒரு பறவை பறக்க முடியாது இல்லையா, அது ரத்த வெள்ளத்தில் அப்படியே கீழே விழுந்துருது. அப்போ சீதா மாதா கதறாங்க, அதை அப்படியே அடித்து துன்புறுத்தி அதை கொன்னுட்டியே அப்படின்னு சொல்லி, என்னுடைய சக்தியை தெரிஞ்சுக்கோ, இன்னும் நீ கூட அங்கே வந்து இருந்தா இன்னும் நீ ஜோரா இருக்கலாம் அப்படி இப்படின்னு பெருமை பேசிட்டு வேற ரதத்தை ஓட்டிட்டு போறாரு. அப்புறம் வனாந்திரத்துல யாரையுமே காணும். ரொம்ப தூரம் இப்போ போனதுக்கு அப்புறம் தான் வந்து இனிமே வந்து ராமர் லக்ஷ்மணரால் பின்தொடர முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவன் வந்து இன்னும் வேகமாக போட்ட ஆரம்பிக்கிறான் ரதத்தை. அவங்க அந்த இடம் என்னன்னு போட்டிருக்காங்க, பம்பா சரஸை தாண்டி அவங்க வந்துடுறாங்க. பம்பா சரஸ்ங்கிறது இந்த கேரளா பார்டர் இது. அதை தாண்டி வந்தோடனே இனிமே அவங்களால நம்மளை பிடிக்க முடியாதுன்னு இவர் வேகமாக போறாரு. அப்போ ஒரு மலை உச்சியில சில வானரங்கள், குரங்குகள் இருப்பதை சீதா மாதா பார்க்குறாங்க. சரி, இது வழியாக தான் ராமபிரானின் நம்மளை தேடி வரணும், அப்போ இந்த குரங்குகள் இது வந்து ஒரு அடையாளமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க சேலையோட முந்திய கொஞ்சம் கிழிச்சு அவங்களோட நகைகள் எல்லாம் அதில் வைத்து முடிச்சு போட்டு அந்த குரங்குகள் இருக்கும் இடத்துல தூக்கி போட்டுறாங்க. ஒரு அடையாளத்துக்காக தூக்கி போட்டுறாங்க. அப்புறம் ராவணன் வர வழியெல்லாம் நம்ம வந்து லக்ஷ்மணனுக்கு சொன்ன அந்த கடுமையான வார்த்தைகள் தான் நம்மளை ராமன் கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு அப்படிங்கிறத சொல்லி கண்ணீர் விடுறாங்க. லக்ஷ்மணன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே வராங்க. என்னை மன்னிச்சிரு லக்ஷ்மணா, நான் கடுமையான வார்த்தைகளை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்டு கண்ணீர் விடுறாங்க. ராவணன் கொண்டு போய் அசோகவனத்தில் அவங்கள கடுமையான காவலில் வச்சுட்டு அவன் வந்து மாளிகைக்கு போகிறான். இதோட அந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் 14 சாப்டர் வந்து நம்ம பார்த்தோம், ஜடாயு பெற்ற பேர். இப்போ ராமபிரான் வந்து வேகமாக மாரீசன் அம்பு மேலே பட்டு அது உயிர் நீக்கும் போது அந்த மாரீசன் ஆகிய தங்கமானாக வந்த அந்த அரக்கன் மாரீசன் வந்து ஹே ராமா, ஹே சீதா, ஹே லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லிக்கிட்டே உயிரை விட்டுருது. இது வந்து இப்படி சொல்லிட்டு அரக்கன் இப்படி உயிர் விட்டது காரணம் லக்ஷ்மணனையும் அந்த பர்ணசாலையிலேருந்து வெளியில கொண்டு வர்றதுக்காக தான் இந்த மாதிரி இந்த அரக்கன் இந்த மாதிரி குரல் கொடுத்துட்டு இறந்து போயிருக்கணுங்கிறத ராமன் வந்து யூகிச்சுறாரு. அதனால வேகமாக விரைந்து பர்ணசாலையை நோக்கி வராரு. இதை கேட்டு லக்ஷ்மணன் சீதையை விட்டுட்டு வந்துடக்கூடாது, எதுவும் ஆபத்து நேர்ந்துடக்கூடாது சீதைக்குன்னு அவர் அந்த நினச்சிக்கிட்டே வேகமாக வரும்போது பாதி வழியில் லக்ஷ்மணனை பார்த்துறாரு. லக்ஷ்மணன் விரைந்து போகிறார். இந்த மாதிரி நடந்ததை ராமர் எடுத்து சொல்கிறார். இந்த மாதிரி அந்த வந்தது பொன்மானாக வந்தது மாரீசனுங்கிற அரக்கன், அவன் உயிர் விடும்போது என்னோட குரலில் வந்து ஏ சீதா லக்ஷ்மணான்னு கத்திட்டு இறந்து போயிட்டான். ஒன்று அந்த பர்ணசாலையிலேருந்து வெளியேற்றுறதுக்காக தான் அந்த மாதிரி கத்தியிருக்கான்னு நான் யோகிச்சேன். அதே மாதிரி நீ வந்துட்டியே லக்ஷ்மணா, சீதைக்கு
என்னாச்சோ அப்படின்னு. இல்லைன்னா நான் வர மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனால் அண்ணி உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோன்னு என்னை அவசியம் போகணுன்னு சொல்லிட்டாங்க. எப்படி அவங்க சொல்லியிருந்தாலும் நீ வந்திருக்கக்கூடாது சீதா, சீதாவை விட்டுட்டு நீ தனியாக வந்திருக்கக்கூடாது அப்படின்னு ராமர் சொல்லும்போது, இல்லைன்னா அவங்க கடுமையான வார்த்தைகளில் அவங்கள அடைவதற்காக தான் நான் இங்கே அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க உங்கள் அண்ணியை பற்றி தெரியாதா, நீ எனக்கு விளக்கம் சொல்லணும்னு இல்லை, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, உங்கள் அண்ணியும் அப்படி நினச்சிருக்க மாட்டா, எனக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை போக சொல்லியிருப்பா. அப்படி சொல்லியிருந்தாலும் நீ வந்திருக்க கூடாதுல்ல, சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் போய் பார்க்குறாங்க. பர்ணசாலை பூரா தேடுறாங்க, காணும். வெளியில சாதம் வந்து வாசல்ல சிதறி கிடக்கிறத பார்க்குறாங்க. இலை சிதறி கிடக்கிறத பார்க்குறாங்க. ஏதோ ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு ராமர். உட்காந்து அழறாரு. சீதா உனக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி மரத்தெல்லாம் கேட்குறாரு, இலைகளை கேட்குறாரு, பறவைகளை கேட்குறாங்க. யாராவது பார்த்தீங்களா சீதாவுக்கு என்னமாச்சு, இங்கே போனாளா அப்படின்ட்டு. லக்ஷ்மணன் அவரை தேற்று தைரியம் சொல்கிறாரு. இல்லைன்னா நம்ம வந்து உங்களை நான் தேடி வந்து இன்னும் காணுமேன்னு அண்ணியும் தேடி வந்திருப்பாங்க. அவங்க வந்து காட்டுக்குள்ளார பாதை திரும்பி வர்றதுக்கு பாதை தெரியாமல் நம்மளை தேடிக்கிட்டு எங்கேயாவது தங்கியிருப்பாங்க. வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பஞ்சவடி பூரா சல்லடை போட்டு தேடிறாங்க, சீதா மாதாவை காணும். அப்போ தூரத்தில் உள்ள இன்னொரு பாதையில் போகும்போது ஜடாயு வெள்ளத்தில், ரத்த வெள்ளத்தில் அப்படியே கிடக்கு. தூரத்துலேருந்து பார்க்கும்போது ராமனுக்கு வந்து ஏதோ அரக்கன் தான் வந்து ரத்தத்தில் கிடக்கிறாரு. இங்கே பாரு லக்ஷ்மணா, அந்த அரக்கன் வந்து சீதையை சாப்பிட்டுட்டு ரத்தத்தில் வந்து அப்படியே கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வில்ல எடுப்பார். அப்போ இவங்க வர சத்தம் கேட்டோன்னே ஜடாயு லேசாக கண் விழித்து ஹே ராமா அப்படிங்கும். நம்மளுடைய பேரை யாரோ சொல்லி கூப்பிட்றாங்களே அப்படின்னு, அந்த பேருக்கு அவ்வளோ வலிமை பாருங்க. அந்த வில்ல அப்படியே தூக்கி போட்டுட்டு ராமர் ஓடி வந்து பக்கத்தில் பார்த்தோன்னா ஜடாயு அடையாளம் தெரிந்து கொண்டு நம்மளுடைய தந்தையின் நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு மடியில் தூக்கி வச்சுட்டு, உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்குனவர் யார் அப்படின்னு கேட்டோன்னே ஜடாயு சொல்லுது, சீதா மாதாவை வந்து இலங்கையின் அரசனாகிய ராவணன் வந்து கடத்தி செல்றான். என்னால் முடிஞ்ச அளவு நான் போராடி பார்த்தேன், ஆனால் என்னால் முடியலை. அவன் தான் இலங்கைக்கு தெற்கு நோக்கி கடத்திட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீ எப்படி இந்த பக்கம் தேடி வருவ, உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு தான் நான் உயிரை வந்து கையில் பிடிச்சிட்டு காத்திருந்தேன் உன்னை பார்க்கறதுக்காக. நான் உன் மடியில் உயிர் விட்டுறதுக்கு நான் மிகுந்த பேர் பெற்றிருக்கேன், பாக்கியசாலி நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உயிரை விட்டுறாரு. ராமர் கதறி அழறாரு. இப்படி ஒரு நல்ல ஆத்மா எனக்காக நமக்காக உயிரை விட்டுருக்கு, மகாத்மா. அந்த ஆத்மா வந்து நல்ல ஆத்மா, அதனால மகாத்மா அப்படின்னு சொல்றாரு ராமபிரான். இந்த மகாத்மாவுக்கு நம்ம வந்து அதுக்குள்ள கடைசி மரியாதையை செய்யணும், அதுக்குள்ள ஏற்பாடுகளை லக்ஷ்மணன்னு அவர் காட்டில் அந்த மரங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து தீ மூட்டி, அது அந்த தீயோட நாக்கு வந்து ஜடாயுன் உடலை வந்து அப்படியே சாம்பல் ஆக்கிடுது அப்படின்னு போட்டிருக்காங்க. அழகான வார்த்தைகள் அது. அந்த தீயின் நாக்கு வந்து அந்த ஜடாயுன் உடலை வந்து அப்படியே விழுங்கிருச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப யாரெல்லாம் வந்து சொர்க்கத்துக்கு, நல்ல இடத்துக்கு, மோட்சத்துக்கு போறாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இவரோட என்னோட நம்ம பொருட்டு, என் பொருட்டு வந்து இவர் உயிரே விட்டிருக்காரு. எனக்காக உயிரை விட்டவரும் மகாத்மாவான அந்த ஜடாயு வந்து நான் எங்கே போகணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு ராமபிரான் சொல்கிறாங்க. யாக யக்னங்களை செய்யும் கிரகஸ்தர்கள்லாம் கல்யாணம் பண்ணவங்கெல்லாம் யாக யக்னங்களெல்லாம் செய்கிறவங்க வந்து எங்கே போவாங்களோ அங்கே இவர் போகணும். பஞ்சாக்னி மத்தியில் தபசையும் வானப்பிரஸ்தர்கள் யார் அப்படின்னா, கல்யாணம் வாழ்க்கை முடிஞ்சு மனைவியோட காட்டுக்கு போயிடுவாங்க, அவங்க தான் வானப்பிரஸ்தர்கள். அவங்க வந்து நெருப்புக்கு இடையில உட்கார்ந்து தபஸ் செய்வாங்களாம். பஞ்ச அக்னியில் மத்தியில உட்கார்ந்து அவங்க தபஸ் செய்வாங்களாம். அவங்க வந்து உயிர் விட்டப்புறம் எங்க போவாங்களோ அங்கே வந்து இவர் போகணும் ஜடாயு. நிவிருத்தி மார்க்கத்திலிருந்து
திரும்பாத சந்நியாசிகளும் சன்னியா கிரகஸ்தர்கள் வந்து கல்யாணம் பண்ணவங்க, வானப்பிரஸ்தர்கள் வந்து காட்டுக்கு கல்யாணம் பண்ணி வாழ்ந்து முடிச்சு குழந்தைகள்கிட்ட வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு குடும்பத்தை ஒப்படைச்சிட்டு வானப்பிரஸ்தர்கள் அவங்க வந்து பஞ்சு அக்னி 5 நெருப்பு மூட்டி அதுக்குள்ள இடையில உட்கார்ந்து செய்யறவங்க. நிவிருத்தி மார்க்கத்திலிருந்து திரும்ப அதுக்கு அடுத்த மார்க்கம் சன்னியாசி. அதுக்கப்புறமும் காட்டுல சன்னியாசியாக அது 2 பேரும் போயிருப்பாங்க, வானப்பிரஸ்தம் கணவன் மனைவி. அதுல ஒருத்தர் உயிர் விட்டுருவாங்க வயதன் காரணமாக, இல்ல சாப்பாடெல்லாம் சரியில்லாம ஒருத்தர் உயிர் போயிடும். அதுக்கப்புறம் மீதி ஒருத்தர் பாருங்க, இல்லைன்னா 2 பேரும் இருப்பாங்க. அப்படியே ரொம்ப வயது முதிர்ந்த நிலையில அவங்க சன்னியாசியாக மாறிடுவாங்க. அந்த சன்னியாசிகள் வந்து நிவிருத்தி மார்க்கத்திலிருந்து அந்த கடவுளோட எண்ணத்திலிருந்து திரும்பாத சன்னியாசிகள். அப்படியே உருகி அவர் கடவுளை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்கும் சன்னியாசிகள். அதான் நிவிருத்தி மார்க்கத்திலிருந்து. அதுக்கு அடுத்தது வந்து சம்சார போகங்களை விட்டு நைஷ்டிக பிரம்மச்சாரிகளும் கல்யாணமே பண்ணிக்காம இந்த சம்சார வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு அதையே விட்டுட்டு நைஷ்டிக பிரம்மச்சாரிகள், கல்யாணம் பண்ணிக்காமையே சந்நியாசம் மேற்கொள்றவங்க நைஷ்டிக பிரம்மச்சாரிகள். அவங்க எல்லாம் எந்த உலகத்துக்கு வந்து போவாங்களோ அந்த உலகத்துக்கு இந்த உயிர் போகட்டும் அப்படின்னு சொல்லி ராமபிரான் சொல்றாங்க. அப்ப அந்த நெருப்புல இருந்து ஒரு அக்னி, ஒரு ஜுவாலை மட்டும் தனியாக அப்படியே வெளியில வந்து திவ்ய ஜோதி புறப்பட்டு வந்து ராமபிரான் சொன்ன அந்த திவ்ய லோகத்துக்கு அது போகுது. அப்புறம் ராமர் லக்ஷ்மணனோட கோதாவரி நதிக்கு போய் ஜடாயுக்கு தர்ப்பணம் முதலான ஈம கிரியைகளை வந்து செய்கிறாரு. தசரதருக்கு வந்து தசரதருக்கு வந்து செய்ய முடியல ராமருக்கு, ஏன்னா காட்டுக்கு வந்துடுறாரு. ஆனால் ஜடாயுக்கு வந்து அந்த பக்ஷிராஜனான ஜடாயுக்கு வந்து அந்த பெயர் கிடைச்சிருக்கு அப்படின்னு முடிச்சிருக்காங்க அந்த 14th சாப்டர். இப்போ 15th நம்ம படிக்க டைம் இருக்கு, படிச்சிடலாம். அசோகவனத்தில் அன்னை ஜானகி. கீழ்வானம் வெளுக்க தொடங்கியதுமே ராவணன் அசோகவனத்திற்கு வந்து விட்டான். இரவு முழுவதும் அவனால் தூங்க முடியவில்லை. சீதை நினைவு அவனை தவிக்க செய்தது. ராவணனை கண்டதும் சீதையை சுற்றி காவலாக அமர்ந்திருந்த அரக்கிகள் எழுந்து சற்று தள்ளி சென்றனர். சீதையோ தலை நிமிர்ந்து பார்க்கவில்லை. ராமனை எண்ணி துக்கித்து கொண்டிருந்தாள். ஜனகராஜன் புத்திரியே என்று அழைத்தான் ராவணன். சீதை அவன் அழைப்பை கொஞ்சமும் லட்சியம் செய்யாது இருந்தாள். ஜானகி நினைப்பார், ராமன் எவ்வகையிலும் எனக்கு ஈடாக மாட்டான். அவனை எண்ணி துக்கித்து கொண்டிருப்பதால் பலன் ஒன்றுமில்லை. சொத்து சுகத்தை இழந்து காட்டிற்கு விரட்டப்பட்ட அவனால் உனக்கு என்ன பிரயோஜனம்? அவனை குறித்து அழுது அழுது இந்த ஒரு நாளிலேயே உன் சௌந்தரியத்தை குலைத்து கொண்டு விட்டாயே. என் வார்த்தையை கேள். ராமனை மறந்துவிடு. என்னிடம் உன் மனதை செலுத்து. சகல புவனங்களுக்கும் உன்னை ராணியாக்கி விடுகின்றேன் என்றான். சீதை அரக்கனோடு நேரிடையாக பேச விரும்பவில்லை. ஆகவே ஒரு புல்லை கிள்ளி அவன் எதிரல் போட்டு அதை பார்த்து பதில் கூறலானாள். அடே அற்ப பதரே, நீ எனக்கு இந்த புல்லுக்கு சமானம். என் ராமன் அறியவில்லை. ஜனஸ்தானத்திலே அரக்க வீரர்களுக்கு நேர்ந்த கதியை மறந்து விட்டாயா? என் ராமனுக்கு நீ எந்த வகையில் ஈடாவாய்? அவர் கால் தூசுக்கு கூட நீ சமானமாக மாட்டாய், தெரிந்து கொள். அவர் இல்லாத வேளையில் என்னை அபகரித்து வந்து விட்டாய். இலங்கைக்கு என்னை மட்டும் கொண்டு வரவில்லை. லங்காபுரியின் அழிவும் உன் குல நாசமும் என்னோடு கொண்டு வரப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து கொள். ராமபானத்துக்கு தப்பி ஒரு காலம் நீ உயிர் வாழ முடியாது. இப்போதே என்னை அவர்களிடம் கொண்டு போய் விட்டுவிடு என்றாள். ராவணன் கடகடவென்று சிரித்தான். பெண்ணே, அந்த நரனிடம் உனக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கின்றதா? இங்கு வந்து உன்னை மீட்டு செல்வான் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயா? அப்படியானால் அந்த எண்ணத்தை விட்டுவிடு. இலங்கையை லட்சோப லட்சம் வீரர்கள் காத்து நிற்கின்றனர். அவர்கள் அறியாமல் ஒரு காக்கை கூட உள்ளே நுழைய முடியாது. விசாலமான என் அரண்மனையை பார். தங்க கலசங்கள் தகதகவென்று பொன்னொளி வீசுகின்றன. நீ இட்ட வேலையை செய்ய ஆயிரக்கணக்கான பணி பெண்கள் காத்து கிடக்கின்றனர். தங்கத்தாலும்
வைரத்தாலும் செய்யப்பட்ட ஆபரணங்கள் சுமப்பாரின்றி கொட்டி கிடக்கின்றன. இன்னும் உனக்கு என்ன வேண்டும்? பிரியப்பட்ட போது நினைத்த இடத்திற்கு செல்ல குபேரனுடைய புஷ்பக விமானம் என் உத்தரவுக்கு காத்து நிற்கின்றது. தேவர்கள் பணிவிடை செய்ய வேண்டுமா? இந்த க்ஷணம் அவர்கள் என் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நிற்பார்கள். சீதை அவன் பேச்சு நடுவே குறுக்கிட்டாள். ராவணா, உன் மனதில் கெட்ட எண்ணம் குடிக்கொண்டிருக்கின்றது. பிறன் மனைவியை விரும்புவது பாவம். உன் எண்ணம் எப்போதும் ஈடேறாது. நீ எப்படி உன்னை மாவீரன் என்று சொல்லிக் கொள்கின்றாய்? யாரும் இல்லாத சமயம் கல்வனைப் போல என்னை அபகரித்து வந்ததை யாரும் வீரம் என்று சொல்ல மாட்டார்கள். உனக்கு புத்தி சொல்வதற்கு இங்கு யாருமே இல்லையா? உன்னுடைய தீய எண்ணத்தால் இலங்கையின் அழிவிற்கே வித்திட்டு விட்டாயே. உலகம் போற்றும் உத்தமரான என் கணவரை விட்டு நான் வருவேன் என்று எப்படி நினைத்தாய்? அவர் படையெடுத்து வந்து என்னை மீட்பது நிச்சயம். உன்னை காத்து கொள்ள விரும்பினால் என் கணவரின் திருவடிகளில் விழுந்து மன்னிப்பு கேள். கருணாமூர்த்தியான அவர் உன்னை நிச்சயம் மன்னிப்பார். இல்லையேல் அவரது கோபத்துக்கு ஆளாவாய். ராமர் லக்ஷ்மணர்கள் விடும் பானங்களால் இலங்கையே அழியும். புரிந்து நடந்து கொள். நீயும் உன் மனைவிகளோடு மக்களோடும் இன்பமாக இரு. ஆனால் இவ்விடத்தில் கன நேரமும் நீ நிற்பதை நான் விரும்பவில்லை. உடனே இங்கிருந்து சென்றுவிடு என்று சீதையிடமிருந்து வந்த வார்த்தைகளை கேட்டதும் கொதித்தெழுந்தான் ராவணன். கெஞ்சினால் மிஞ்சுவாயோ பேரழகி என்று கர்வத்தில் இருக்கின்றாய். அனைத்தையும் இழந்து நிற்கும் ராமனையா இன்னும் நினைத்து கொண்டிருக்கின்றாய்? இப்பொழுதும் உன்மேல் எனக்கு கோபம் வரவில்லை. வார்த்தைகளால் நெருப்பை அள்ளி வீசினாலும் அது பனி போல குளுமையாகத்தான் இருக்கின்றது. தறிக்கெட்டும் ஓடும் குதிரைகளை சாமர்த்தியமுள்ள சாரதி அடக்குவதைப் போல நான் உன்மேல் கொண்ட மோகம் என் சினத்தை அடக்குகின்றது. உனக்கு நான் கொடுத்த கெடு முடிய இன்னும் 2 மாதம் இருக்கின்றது. அதற்குள் நீ என்னை ஏற்க வேண்டும். உன்னை கொல்ல எனக்கு மனமில்லை. உன் மனம் மாறவில்லை என்றால் என் சமையல்காரர்கள் உன்னை எனக்கு காலை உணவாக்கி விடுவார்கள் என்று எச்சரித்து விட்டு கூடியிருந்த அரக்கிகளை பார்த்து, இந்த பேதைக்கு புத்தி சொல்லுங்கள். அதற்கு சாமதான பேத தண்டம் என்று அனைத்து உபாயங்களையும் பயன்படுத்துங்கள். இவளை வழிக்கு கொண்டு வருவது உங்கள் கடமை என்று தனது சிவந்த கண்களை உருட்டி மிரட்டியபடி அங்கிருந்து நகர்ந்தான். ராவணன் அப்பால் சென்றதும் அரக்கிகள் சீதையை சுற்றி அமர்ந்து இலங்கேஸ்வரனுடைய பெருமைகளை பலவாறாக எடுத்து கூறத் தொடங்கினார்கள். இதோட 15 முடியுது. நம்ம 16 பார்த்துடலாம். சின்னதுதான். அரக்கன் கபந்தனும் அன்பு சபரியும். ராவணன் சீதையுடன் தென் திசை நோக்கி சென்றான் என்பதை ஜடாயு மூலம் தெரிந்து கொண்ட ராமர் லக்ஷ்மணர் இருவரும் அவளை தேடியவாறு தென் திசையில் பிரயாணப்பட்டார்கள். கிரௌஞ்சாரண்யம் என்ற வனத்தில் பிரவேசித்த போது அவர்களை நீண்ட கரம் ஒன்று பிடித்து இழுத்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரம் மடங்கி வந்ததும் அவர்கள் திடுக்கிடும் காட்சியை கண்டார்கள். கோரமான ரூபத்தை உடைய அரக்கன் ஒருவனுடைய கரத்திலே தாங்கள் சிக்கியிருப்பதை உணர்ந்தனர். மாமிச பிண்டம் போன்ற உடலை கொண்டிருந்த அவன் தோற்றம் விசித்திரமாக இருந்தது. தலை வயிற்றிலே புதையுண்டு கிடந்தது. கால்கள் இரண்டும் வாயும் வயிற்றிலிருந்து பிதுங்கி கொண்டிருந்தன. அவனுடைய கைகள் மட்டும் வெகு தூரத்துக்கு நீண்டு கிடந்தன. இருந்த இடத்தை விட்டு அசையாது கைகள் இரண்டையும் வெகு தூரத்துக்கு நீட்டி அகப்படும் மிருகங்களையும் மனிதர்களையும் ஆகாரமாக சாப்பிட்டு வந்தான். தலையற்ற முண்டமாக இருந்ததால் சுபந்தன் என்றும் அழைக்கப்பட்ட அவன் அட்டகாசத்தோடு சிரித்தபடி அவர்களை விழுங்க எத்தனித்தான். தங்களை எதிர்நோக்கி இருக்கும் ஆபத்தை உணர்ந்த லக்ஷ்மணன், அண்ணா, தாமதிக்காமல் இவன் கைகளை வெட்டி எறிந்தால்தான் நாம் பிழைக்க முடியும் என்றான். இருவரும் கத்திகளை உருவி அவன் கைகளை துண்டித்து எறிந்தனர். பயங்கரமான சப்தமிட்டபடியே தரையிலே உருண்டான் அரக்கன். எதிரிலே நிர்பயத்தோடு நிற்கும் ராமர் லக்ஷ்மணனை பார்த்து, நீங்கள் யார் என்று கேட்டான் அவன். அரக்கனே, இக்ஷவாகு குலத்தில் பிறந்த இவர் பெயர் ராமன். லக்ஷ்மணன் என்னும் நான் இவருக்கு சகோதரன்.
பஞ்சவடியிலே பர்ணசாலை அமைத்து தங்கியிருக்கையிலே இவருடைய மனைவியை அரக்கன் ஒருவன் கவர்ந்து சென்று விட்டான். அவனை தேடி வரும்போது நாங்கள் உன்னை கண்டோம் என்று பதிலளித்த லக்ஷ்மணன் அவனை பார்த்து, பயங்கரமான தோற்றத்தை உடைய நீ யார்? உனக்கு ஏன் இந்த குரூர தேகம் உண்டாயிற்று என்று கேட்டான். ராமர் லக்ஷ்மணர்களை பற்றி அறிந்ததும் கபந்தனுடைய அரக்க சுபாவம் மாறிவிட்டது. இந்திரன் கூறிய வார்த்தைகள் அவன் நினைவுக்கு வந்தன. அவன் அவர்களிடம், புருஷோத்தமர்களே, உங்களை நமஸ்கரிக்கின்றேன். உங்களுடைய தரிசனத்தால் நான் தன்யனானேன். இந்த கைகள் இரண்டும் உங்களால் தண்டிக்கப்பட்டது பற்றி நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். பூர்வத்தில் நான் அரக்கன் அல்ல. எனக்கு இந்த கோர ரூபமும் கிடையாது. சகல ஐஸ்வர்யங்களும் அடைய பெற்ற தனு என்பவனுடைய புத்திரன் நான். அனைவரும் கொண்டாடும் சுந்தர ரூபத்தை உடைய நான் கோரமான அரக்கனை போல ரூபம் கொண்டு வனத்திலே தபஸ் செய்யும் முனிவர்களுடைய ஆசிரமங்களில் புகுந்து விளையாட்டாக அவர்களை பயமுறுத்துவேன். அவ்வாறு ஒரு நாள் ஸ்தூல சிரஸ் என்னும் மகரிஷியை வழிமறித்து அவரை பயமுறுத்தினேன். அவர் கோபமுற்று என்றைக்கும் கோரமான அரக்கனை போன்று தெரியுமாறு சபித்து விட்டார். அவர் நான் அவர் கால்களில் விழுந்து கதறி மன்னித்து அருளுமாறு வேண்டினேன். அவரும் மனம் இறங்கி ஸ்ரீமன் நாராயணன் இக்ஷவாகு குலத்திலே ஸ்ரீராமனாக அவதரித்து இவ்வனத்துக்கு வரும்போது உன் கைகளை துண்டித்து உன்னை தகனம் செய்வார். அப்பொழுது உன் சாபம் தீரும் என்றார். அது முதல் அரக்கனாக இந்த காட்டிலே தெரிந்து வருகின்றேன். பிரம்மதேவனை குறித்து தவம் செய்து மிகுந்த பராக்கிரமத்தை பெற்றேன். அதனால் கர்வமுற்று தேவராஜனான இந்திரனையே சண்டைக்கு அழைத்தேன். இந்திரன் வஜ்ராயுதத்தால் என் தலையில் அடிக்க தலை வயிற்றிலே போய் புதைந்து விட்டது. கால்களும் அழுந்தி விட்டன. தேவராஜனை வணங்கி இப்படி கழுத்தையும் கால்களையும் ஒழித்து விட்டீர்களே, ஆகாரத்தை சம்பாதிக்க வழியில்லாது போய்விட்டதே, நான் என்ன செய்வேன் என்று கேட்டேன். இந்திரன் என் வயிற்றிலே வாயை கொடுத்து கைகள் இரண்டும் நீண்டு வளர அனுகிரகத்தோடு அனுகிரகித்த 2-3 வார்த்தைகளை சேர்த்து எழுதியிருக்காங்க. அனுகிரகித்ததோடு ராமர் லக்ஷ்மணர்களை தரிசிக்கும் போது மகரிஷியின் சொன்னதை போல சாபம் அகலும் என்றும் பூர்வஸ்தானத்தை அடையலாம் என்றார். ஹே ராமா, தயவு செய்து என் தேகத்தை தகனம் செய்து என் சாபம் நீங்க அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தான். கபந்தனுடைய பிரார்த்தனைக்கு ஏற்ப அவன் உடலுக்கு தீமூட்டினார் ராமர் லக்ஷ்மணர்கள். அரக்கன் தன் கோர ரூபத்தை விட்டு அழகிய தோற்றத்தை பெற்று அவர்களை நமஸ்கரித்தான். ராமா, ஜானகியை தேடி செல்லும் உங்கள் முயற்சி வெற்றி பெறட்டும். சமீபத்திலே பம்பாஸ் சரஸ் இருக்கின்றது. அதன் கரையிலே ரிஷியமுக பர்வதத்திலே சுக்ரீவன் என்ற வானர சிரேஷ்டன் தன் மந்திரிகளுடன் இருக்கின்றான். அவனை சந்தித்து அவனுடன் சிநேகம் கொண்டால் உங்களுக்கு அவனுடைய உதவி கிட்டும் என்று சொல்லி அவர்களிடமிருந்து விடை பெற்று புறப்பட்டான். பின்னர் ராமர் லக்ஷ்மணனுடன் பம்பையை நோக்கி வரும்போது வழியிலே ஒரு அழகிய ஆசிரமத்தை கண்டார். அவர்கள் வருவதை பார்த்ததும் ஆசிரமத்திலிருந்து ஒரு மூதாட்டி வெளிப்பட்டு அவர்களை நெருங்கி வணங்கினாள். ரகுகுல திலகங்களே வர வேண்டும். உங்களுடைய பாத துளிப்பட்டு என் ஆசிரமம் புனிதம் அடையட்டும் என்று வரவேற்று அவர்களை ஆசிரமத்துக்கு அழைத்து சென்றார். நீர் கொண்டு வந்து அவர்கள் பாதங்களை கழுவி மலரால் அர்ச்சித்து வணங்கினாள். பின்னர் உள்ளே ராமனுக்கு சமர்ப்பிப்பதற்காக கனிகளின் ஒரு பகுதியை அவள் கடித்து சுவைத்து ருசி பார்த்து சுவைமிக்க கனிகளை தேர்ந்தெடுத்து ராமனுக்கும் அடித்து சாப்பிடுமாறு உபசரித்தாள். சபரி எனப்படும் அம்மூதாட்டியின் அன்பின் ஆழம் கண்டு ராமனுடைய நெஞ்சம் நெகிழ்ந்தது. மதங்க மகரிஷிக்கும் பணிவிடைகள் செய்து அவர் அருளுக்கு பாத்திரமான அந்த மாது பரந்தாமன் அயோத்தியில் தசரதற்கு புத்திரன் ராமனாக அவதரித்து துஷ்டன் நிக்ரகார்த்தம் வனத்துக்கு வருவார் என்று அறிந்து ஸ்ரீராமனை தரிசிக்க வேண்டுமென்று அன்று முதல் காத்து கொண்டிருக்கின்றாள். அம்மா, உங்களுடைய உபசரிப்பால் நான் மிகவும் சந்தோஷம் அடைந்துள்ளேன். தாங்கள் உத்தம லோகத்தை அடைவீர்கள் என்று அனுகிரகித்தார் ராமன்.
அவ்வாறே சபரியும் தீ மூட்டி அதில் உடலை தியாகம் செய்து உத்தம லோகத்தை அடைந்தாள். பின்னர் அவர்கள் பம்பா நதியை கடந்து ஏரியின் கரையில் இருக்கும் ரிஷியமுக பர்வதத்தை நெருங்கினார்கள். இதோட அந்த 16th சாப்டர் முடியுது. துந்துபியில் ஏற்பட்ட ரிஷி சாபம் 17. இனிமே வந்து ஹனுமானுடைய கதைகள் வந்துரும். அண்ணனால் விரட்டப்பட்ட சகோதரன், பம்பை கரையிலே பிரியா நட்பு, துக்ரீவன் கண்ட ராமபானம், வாலி சுக்ரீவ யுத்தம், வாலிவதம், இளைய பெருமாள் கிஷ்கிந்தை விஜயம் அப்படின்னு போயிட்டு இருக்கு. நம்ம இப்ப படிச்ச இந்த 16 சாப்டர் வந்து ஆக்சுவலா கம்பராமாயணத்துல இந்த இந்த இது வரைக்கும் நம்ம படிச்சது வந்து ஒரு நியர்லி 500 பேஜஸ். அதில் என்னெல்லாம் முக்கியமாக உள்ளதோ அதை ஒன்று விடாமல் அப்படியே ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பேராகிராஃபில் அப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 500 பேஜஸ் படிச்சிருக்கணும். அப்போ தான் இந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும் கம்பராமாயணத்தில். இவங்க அழகாக இதில் முக்கியமான விஷயங்களை அழகாக சின்னதாக கொடுத்துட்டாங்க. இப்போ ஜடாயுக்கு வந்து ஈமக்கிரிகைகளை முடிச்சுட்டு ராமர் லட்சுமணர் பரப்புறாங்க. அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, அன்னை ஜானகி அசோகவனத்தில் வச்சிருக்காரு ராவணன். அப்போ காலையில் பொழுது அப்போதான் விடியுது. வந்துடுறாரு ராவணன். வந்துடுறாரு. நைட்டு முழுக்க தூங்க முடியாமல் தவிச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சு வந்துடுறாரு. வந்துட்டு ஜனகராஜன் புத்திரியே அப்படின்னு அழைக்கிறார். அவளுக்கு வந்து இவர் அதை கொஞ்சம் கூட லட்சியம் கூட பண்ண மாட்டா சீதாதேவி. ஜானகியை வந்து என்ன பாரு, ராமன் வந்து எவ்வகையிலும் எனக்கு வந்து சமமானவனோ ஈடாக மாட்டான். அவன் வந்து அவனை எண்ணி இப்படி துக்கித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவனை வந்து சொத்து சுகத்தெல்லாம் அவன் இழந்து காட்டிற்கு வந்து அவனை விரட்டிட்டாங்க. அவனால உனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அவனை குறித்து நீ ஏன் அழுதுகிட்டு இப்படி ஒரு நாளிலே உன்னுடைய அழகு சௌந்தரியம் எல்லாம் குலைஞ்சு போயிருச்சு. என் வார்த்தையை கேளு, ராமனை நீ மறந்துடு, என்னிடம் உன் மனதெல்லாம் செலுத்து. சகல புலன்களும் சகல புவனங்களுக்கும் சகல உலகங்களுக்கும் நான் வந்து உன்னை ராணியாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சீதை வந்து அவனை வந்து ஒரு பொருட்டா கூட நினைக்கல. அவனை ஒரு புல்லை விட சாதாரணமாக நினைக்கிறாங்க. அதனால அவனோட பேசக்கூட நேரடியாக கண்ணை பார்த்து அவங்க பேசக்கூட விரும்பல. அங்கிருந்து ஒரு புல்லை பறித்து அங்கே வந்து போட்டுட்டு அந்த புல்லை பார்த்து தான் பேசுறாங்க. கம்பராமாயணத்துல இதுக்கு ஒரு ஓமையும் சொல்லப்பட்டிருக்கும். ராமரும் சீதைக்கும் ராமருக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டு அவங்க வந்து ஒரு ஒரு தடாகத்தில் ஆனந்தமாக பேசிக்கிட்டு சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு காகம் வந்து சீதையின் அழகில் மயங்கி காகராஜன் வந்து என்ன செய்வான், வந்து ராமர் வந்து சீதையின் மடியில் படுத்து அப்படியே கொஞ்சிட்டு அப்படியே அப்படியே கொஞ்சம் கண்ணா செந்துருவார். இந்த காகம் என்ன செய்யும், வந்து சீதாவின் தோளில் உட்காந்துட்டு அவங்க அழக இது பண்ணிக்கிட்டு அவங்களோட மார்பகத்தை வந்து கொத்திரும். அசைஞ்சா மடியில் படுத்திருக்க கணவர் வந்து விழித்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அசையாம அந்த கஷ்டத்தை அவங்க தாங்கிக்குவாங்க. ஆனா அதுல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வந்து ராமர் மேல பற்றும். அவர் கண் விழித்து விடுவார். அப்போ அந்த ஒரு புல்லை தான் பறிச்சு போட்டு போடுவாரு. அந்த புல்லு வந்து ஆயுதமாக வந்து அந்த காகத்தை துரத்திக்கிட்டே போகும். அந்த காகம் 7 உலகங்களையும் தாண்டி எங்கெங்கெல்லாம் போய் பிரம்மா வரைக்கும் போய் பிரம்மாவுடைய புத்திரன் தான்.
இந்த காகம், காக அரசன். அவன் வந்து போய் கேட்பான். பிரம்மாவே சொல்லிடுவாரு, நாராயணன் வந்து புல்லை போட்டு அது ஆயுதமாக மாறி உன்னை துரத்திக்கிட்டு வந்து யாராலையும் என்னாலையும் உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுவார். அது எல்லா உலகத்துலேயும் போய் கெஞ்சும், யாருமே சிவபெருமான்கிட்ட போய் கெஞ்சும் யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் ஒரே வழி சிவபெருமான் சொல்லுவாங்க, ஒரே வழி நீ அவர்கிட்டே போய் சரணடைஞ்சிரு அப்படின்னு சொல்லிடுவார். அந்த காக அரசன் வந்து நாராயணன்ட்டே வந்து ராமர்கிட்டே வந்து சரணடைஞ்சு மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம், சரி நீ உணர்ந்து மன்னிப்பு கேட்டதுனால பிழைத்துப்போ, ஆனால் புறப்பட்ட புல்லு அந்த ஆயுதம் புறப்பட்டது தான், அதை வந்து தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சிறிய தண்டனையாக அவருடைய எதையோ வந்து பறிச்சிரும். சிறிய தண்டனையான கொடுத்துட்டு தான் அந்த புல் வந்து போகும். அந்த புல் அவ்வளோ பவர்ஃபுல்லாக அந்த புல்லை பறித்து போட்டதுக்கே அதே மாதிரி பவர்ஃபுல்லாக இந்த ஜானகி மாதா வந்து அந்த புல்லை வந்து பறித்து போட்டு அதுக்கு அந்த புல்லை விட நீ கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்லை பார்த்து தான் பேசுவாங்க, அவனை பார்த்து பேச மாட்டாங்க. இந்த இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். கம்பராமாயணத்தில் அந்த அவனை வந்து புல்லை விட கேவலமாக நினைப்பாங்க ராவணன்னு சீதா மாதா. நீ அற்ப பதர், புல்லாச்சும் மாட்டுக்கு வந்து ஒரு உணவாக, அதை விட கேவலம் நீ அற்ப பதர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எனக்கு இந்த நீ வந்து எனக்கு இந்த புல்லுக்கு தான் நீ சமானம். என் ராமன் வந்து உனக்கு நீ அறியலை. ஜனஸ்தானத்தில் வந்து ஒரு முகூர்த்த நேரத்துக்குள்ளார 14,000 வீரர்களை வந்து அவர் கொண்டுட்டார். அதை நீ மறந்துட்டியா? என் ராமனுக்கு நீ எந்த வகையில் நீ ஈடாக முடியும்? அவர் கால் தூசுக்கு கூட நீ சமமாக மாட்ட, தெரிந்து கொள். நீ அவர் இல்லாத வேளையில் நீ வந்து என்னை அபகரிச்சுட்டு வந்துட்ட, அது ஒன்றும் வீரம் கிடையாது. அதனால உன் குலமும் நாசமாக போது, இலங்காபுரியும் அழிய போது. அதை உணர்ந்து கொள். ராமபானத்துக்கு தப்பி நீ ஒருபோதும் நீ உன்னால் உயிர் பிழைக்க முடியாது. இப்பவே வந்து அவரிடம் போய் என்னை விட்டுடு அப்படின்னு கேட்குறாங்க. ராவணன் வந்து கடகடன்னு சிரிக்கிறான். பெண்ணே, நீ ஒரு மனிதன், நரன், அவனுக்கு இன்னும் வருவான்னு நீ நம்பிக்கையோடையா இருக்கிற? அவர் வந்து உன்னை மீட்டுட்டு போவார் நான் நீ நினைக்கிற? இங்க வந்து அவ்வளோ காவலுக்கு அவ்வளோ ஆளுங்க இருக்காங்க, லட்சம் வீரர்கள் இருக்காங்க, உன்னை பார்த்துக்க இவ்வளோ மறக்கிகள் இருக்காங்க, நீ சொல்ற வேலையெல்லாம் கேட்க அவ்வளோ இருக்காங்க. இன்னும் வந்து குபேரன் கொடுத்த புஷ்பக விமானம் காத்திருக்கு, நான் சொன்ன உடனே அது எங்கே வேணாலும் போக தயாராக இருக்குது. தேவர்கள்லாம் உனக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறியா? அதுவும் செய்யணும்னு நினைக்கிறியா? நான் இப்போ கட்டளையிட்டா அவங்கெல்லாம் வந்து செய்யறதுக்கு அவங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட அரண்மனையை பாரு, தகதகவன் பொண்ணு மாதிரி ஜொலிக்குது. என்கிட்ட இருக்க பொண்ணு நகைகள், ஆபரணங்கள், அப்புறம் வெள்ளி சாமான்கள் எல்லாம் வந்து யூஸ் பண்ண கூட முடியாம, அணிந்து கொள்ள முடியாம அவ்வளோ கிடக்கு அப்படின்னு எல்லாம் வந்து ஆசை வார்த்தை கட்டுறார். அதை அந்த பேச்சுக்கு இடையில அவன் பெருமை பேசும்போது அதை குறுக்கிட்டு சீதா மாதா சொல்றாங்க, ராவணா, உன் மனதுல வந்து கெட்ட எண்ணம் குடிக்கொண்டு இருக்குது. நீ மாற்றான் மனைவியை வந்து தூக்கிட்டு வந்திருக்கிற. உன்னை மாவீரன்னு நீனே சொல்லிக்கிற. யாரும் இல்லாத சமயத்துல ஒரு கல்வனை போல வந்து என்னை வந்து அபகரிச்சுட்டு வந்துட்டு வீரன் வேற சொல்லிக்கிற. அதை வீரம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. உனக்கு புத்தி சொல்றதுக்கு இங்க யாருமே இல்லையா? உன்னுடைய தீய எண்ணத்தினால இலங்கையின் அழிவுக்கு வந்து நீயே வித்துட்ட. அதாவது விதை போட்டா என்ன வளரும், அதுதானே வளர முடியும். என்ன விதையோ அந்த தீய எண்ணத்தை நீயே வந்து விதை போட்டு வளர்த்துட்ட. உலகம் போற்றும் உத்தமரான என் கணவரை விட்டு நான் வருவேன் நீ எப்படி நினைக்கிற? அவர் படையெடுத்து வருவது நிச்சயம், என்னை வந்து மீட்டு போவார். உன்னை காத்துக்கொள்ள விரும்பினா என் கணவர் கால்களில் விழுந்து நீ வந்து மன்னிப்பு கேளு. கருணாமூர்த்தியான அவர் வந்து உன்னை நிச்சயம் மன்னிப்பார். இல்லைன்னா அவரோட கோபத்துக்கு நீ ஆளாவாய். ராமர் லட்சுமணன் விடும் பானங்கள்ல இலங்கையை அழிந்து போய்விடும், புரிந்து கொள். நீயும் உன் மனைவி மக்களோட நீ இன்பமாக இரு. இந்த இடத்துல
இடத்துல நீ ஒரு ஒரு கன நேரம்னா வெரி ஷார்ட் டைம், அந்த நேரம் கூட நீங்க இருக்கிறத நான் விரும்பலை, நீங்க இருந்து உடனே புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அந்த வார்த்தைகளை கேட்டதும், நீ கெஞ்சினா மிஞ்சிரியா, நீ பேரழகின் கர்வத்தோட இப்படி நடந்துக்கிறியா, ஆம், அப்படின்னு சொல்லி கத்துறான். அனைத்தையும் இழந்து நிற்கும் ராமனை வந்து நீ இன்னும் நினைத்துக்கிட்டு இருக்கியா? இப்பொழுது உன் மேல எனக்கு இப்பொழுது கூட உன் மேல எனக்கு கோபம் அல்ல. ஏன்னா வார்த்தைகள்ல நீ நெருப்ப அள்ளி வீசினா கூட அது பனி போல எனக்கு குளுமையா தான் இருக்குது. தறிக்கெட்டு ஓடும் குதிரைகளை வந்து சாமர்த்தியம் உள்ள சாரதி வந்து எப்படி அடக்குவானோ அது போல நான் வந்து உன்கிட்ட இருக்கிற மோகத்தினால அது வந்து என் கோபத்தை வந்து அடக்கிடுது. அதனால நான் உனக்கு 2 மாசம் கெடு கொடுக்குறேன், அதற்குள்ள நீ வந்து என்னை ஏற்கணும். உன்னை கொல்ல வந்து எனக்கு மனசு வரல. ஆம், உன் மனசு மாறாட்டி என் சமையக்காரங்கெல்லாம் உன்னை சமைத்து, உன்னை வெட்டி சமைத்து எனக்கு காலை உணவாக எனக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு அவன் எச்சரிச்சுட்டு அங்கே இருக்க அரக்கிங்களெல்லாம் பார்த்து, இவளுக்கு புத்தி சொல்லுங்க, அதுக்கு வந்து சாமதான பேத தண்ட அப்படிங்கிற அனைத்து உபாயங்களையும் பயன்படுத்துங்க. அதாவது சொல்லி பாருங்க, இல்லைன்னா அடிச்சு பாருங்க, இல்லைன்னா குத்தி பாருங்க, அந்த மாதிரி என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனா அவ வந்து எனக்கு வந்து சம்மதிக்கணும் அப்படின்னு, இவளை வழிக்கு கொண்டு வருவது உங்க கடமை அப்படின்னு சொல்லிட்டு கண்களை உருட்டி அங்கிருந்து சொல்லிட்டு நகர்ந்து போறாரு. ராவணன் அந்த பக்கம் போனோன்னு அரக்கைகள்லாம் சீதையை சுற்றி அமர்ந்து இலங்கேஸ்வரனுடைய பெருமையை வந்து அவகிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம மண்டே தான் கிளாஸு. மண்டே அன்னைக்கு நம்ம அரக்கன் அரக்கன் கபந்தனும் அன்பு சபரியும் இல்லை, இது பார்த்துட்டோமே, இது பார்த்துட்டோம். இது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இதுல என்ன படிச்சோம்னா, சீதை வந்து தென் திசை பக்கம்தான் ராவணன் கடத்திட்டு போயிருக்கான்ட்டு அங்கே ராமர் லக்ஷ்மணன் 2 பேரும் தேடி போகும்போது, கிரௌஞ்சாரியம் அப்படிங்கிற இடத்துக்கிட்ட வரும்போது, அந்த வனத்துக்கிட்ட வரும்போது அவங்க ஒரு நீளமான கை வந்து அப்படியே இவங்க 2 பேரையும் பிடித்துக்கிட்டு போகுது. அப்பதான் என்னடா அப்படியே நம்ம ஏதோ கை நம்மளை பிடிச்சிட்டு போதே அப்படிங்கிறத அவங்க உணர்ந்தோன்னே அங்க பார்த்தா அவனுடைய ஒரு ஒரு மாமிச பிண்டம் மாட்டும் ஒரு ஃப்ளஷ் மாதிரி அப்படியே ஒரு உடல் வந்து அங்க இருக்குது. அது ரொம்ப விசித்திரமா இருக்குது. அதோட தலை வந்து வயிற்றுக்குள்ளார இருக்குது. அதோடைய கால்கள் 2ம் வாயும் வயிற்றுக்குள்ளார அப்படியே பிதுங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ வந்து கைகள் மட்டும் ரொம்ப நீளமாக இருக்குது. அப்போ அது வந்து அந்த கைகள் மட்டும் அப்படியே வந்து மிருகங்களையும் மனிதர்களையும் பிடித்து அப்படியே சாப்பிடுது. அப்போ தலை இல்லாம இருக்கு, முண்டமாக இருக்குது. அவன் பெயர் வந்து கபந்தன். ஏன்னா கபந்து கபந்து சாப்பிட்றதுனால பேர் கபந்தன். அப்ப அந்த அட்டகாசத்தோட சிரித்து நீங்க அவங்கள சாப்பிட முயற்சிக்கிறாரு. அப்போ வந்து ஆபத்தை உணர்ந்தோன்னு லக்ஷ்மணா சொல்றாரு, அண்ணா நம்ம தாமதிக்காம அந்த 2 கைகளையும் நம்ம வெட்டினாதான் நம்ம உயிர் பிழைக்க முடியணும்னு 2 பேரும் அந்த கைகளை வந்து துண்டிச்சு வெட்டிடுறாங்க. அப்போ நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கபந்தன் கேட்கிறாரு. அப்போ நாங்க இக்ஷவாக குலத்துல வந்து பிறந்தவர் எங்க அண்ணா இவங்க, நான் லக்ஷ்மணன் அவருடைய தம்பி, என்னுடைய அண்ணிய வந்து அரக்கன் ராவணேஸ்வரன் வந்து கடத்திட்டு போயிட்டான், அவங்கள காப்பாத்துறதுக்காக நாங்க 2 பேரும் தேடி வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் பயங்கர தோற்றத்தோட இருக்கிற நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப கபந்தன் வந்து இந்திரன் ஏற்கனவே அவருக்கு சொன்னது ஞாபகம் வந்து, புருஷோத்தமர்களே உங்களை நமஸ்கரிக்கிறேன், அவங்களுடைய இது பட்டோன்னே, அவங்க தரிசனம் பட்டோன்னே நான் வந்து இவர் மாறியறார், இவருடைய குணங்கள்லாம்
உங்களுடைய தரிசனம் கிடைச்சோன்னே நான் தனியே நான் இந்த கைகள் ரெண்டும் உங்களால் துண்டிக்கப்பட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நான் ஏற்கனவே அரக்கன் கிடையாது பூர்வத்தில். இந்த குரூர ரூபமும் எனக்கு முன்னாடி கிடையாது. சகல ஐஸ்வர்யங்களும் அடைய பெற்ற தனு என்பவருடைய புத்திரன் நான். அனைவரும் கொண்டாடுற சுந்தர அழகான ரூபத்தை வந்து உடையவன் நான். அதனால அரக்கர்கள், கோரமான அரக்கர்களை போல ரூபம் கொண்டு வனத்துல தப செய்யும் முனிவர்களை, அரக்கர் மாதிரி நான் வேஷம்லாம் போட்டுக்கிட்டு தப செய்கிற முனிவர்களெல்லாம் நான் பயமுடுத்துவேன். அப்போ விளையாட்டாக அந்த மாதிரி பயமுடுத்துவேன். அப்போ ஒரு நாள் வந்து ஸ்தூல சிரஸ் அப்படிங்கிற மகரிஷியை வந்து வழிமறித்து அவரை பயமுடுத்துவேன். ஒரு நிமிஷம். ஸ்தூல சிரஸ் அப்படிங்கிற மகரிஷியை வந்து பயமுடுத்தினேன், வழிமறிச்சு. அப்போ அவர் வந்து அரக்கனாக போ அப்படின்னு சொல்லி எனக்கு சாபம் கொடுத்துட்டாங்க, கோரமான அரக்கனாக. அப்போ வந்து அவர் காலில் வந்து விழுந்து கதறி அழுத போது அவர் மனம் இறங்கி ஸ்ரீராமர், ஸ்ரீமன் நாராயணன் இக்ஷவாக குலத்தில் ஸ்ரீராமனாக அவதரித்து வனத்துக்கு வரும்போது உனது கைகளை துண்டித்து உனக்கு உனக்கு தகனம் செய்வார், அப்பொழுது உனது சாபம் தீரும்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி நான் அரக்கனாக நான் இருந்தாலும் நான் வந்து தப செய்து பிரம்மா கிட்ட நிறைய வரங்களை வாங்கி அந்த கர்வத்தில் வந்து இந்திரனையே நான் சண்டைக்கு அழைத்தேன். இந்திரன் வந்து வஜ்ராயுதத்தில் என் தலையில் அடித்து எனக்கு தலையே இல்லாமல் பண்ணிட்டாரு. அப்போ அது என் தலை வந்து வயிற்றுக்குள்ளார போய் புதைஞ்சு போயிருச்சு. அப்போ நான் வந்து அழுதேன், எப்படி நான் வந்து சாப்பிடுவேன், நான் எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னோடனே அவர் என்னுடைய கைகள் ரெண்டையும் நீளமாக்கி எனக்கு வாயையும் கொடுத்தாரு. இது மூலமாக நீ பிடித்து சாப்பிடு, உன்னுடைய கைகள் ரெண்டையும் ராமபிரான் வந்து வெட்டும் போது உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்னு இந்திரனும் சொல்லிட்டு போனாங்க, நீ அப்ப பூர்ண ஸ்நானத்தை அடையலான்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றார். இதுல வந்து அப்போ அப்படின்னோடனே எனக்கு தேகத்தை தகனம் செய்து என்னோட சாபத்தை நீங்க போக்கணும் அப்படின்னோடனே லக்ஷ்மணனும் ராமரும் அவர் தேகத்தை தகனம் செய்தப்போ அதுல இருந்து ஒரு அழகான தோற்றத்துடன் அவர் வெளியில வந்து அவங்கள நமஸ்காரம் பண்ணி, இதுல வந்து இவர் சொன்னதாக அந்த அரக்கனான கபந்தன் சொன்னதாக போட்டிருக்கு. ஆனா அது உண்மை கிடையாது. அந்த வயதான மூதாட்டி ஆனா சபரி தான் சீதை இடத்துக்கு வந்து போறதுக்கு அவங்களுக்கு ஹனுமனும் சுக்ரீவனும் உதவுவார்கள், அவங்கள போய் பாருங்கன்னு சொல்றது சபரி தான். ஏன்னா நம்ம கம்பராமாயணத்துலயும் அதை பார்த்திருக்கோம், இதுலயும் வால்மீகி எழுதிய ஒரிஜினல் ராமாயணத்துலயும் சபரி தான் ஹெல்ப் பண்ணதாக பார்த்துருக்கோம். இவங்க எதுல இருந்து இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து போட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. இவங்க வந்து இந்த கபந்தனே வந்து சொல்றாரு, பக்கத்துல வந்து அவர் நீங்க ஜானகியை தேடி போகும்போது உங்கள் முயற்சி வெற்றியாகட்டும், சமீபத்துல பம்பா சரஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த கரையில ரிஷியமுக பர்வதத்துல வந்து சுக்ரீவன் வந்து வானர சிரேஷ்டர்களோட தன் மந்திரிகளுடன் இருக்கிறாரு. அவரை சந்தித்தீங்கன்னா அவங்களோட ஸ்நேகம் ஏற்பட்டுக்கிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து விடை பெற்று போறாங்க. அப்புறம் ராமர் லக்ஷ்மணன் வந்து அந்த பம்பை நோக்கி போகிற போது ஒரு ஒரு அழகிய ஆசிரமத்தை பார்க்குறாங்க. அங்க இவங்க ரெண்டு பேரும் வரதை பார்த்தோன்னே ஒரு வயதான மூதாட்டி அவங்கள வந்து நெருங்கி வணங்குறாங்க. ரகுகுல திலகங்களே வர வேண்டும், உங்களுடைய பாதத்தூளி படுறதுக்காக இந்த ஆசிரமம் வந்து புனிதமாகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள வரவேற்று ஆசிரமத்துக்குள்ளார அழைத்து சென்று அவங்கள பாதங்களை கழுவி மலர்களால் அர்ச்சனை பண்ண
பண்ணுறாங்க. அப்புறம் ஒவ்வொரு பழமாக சாப்பிட்டு பார்த்துட்டு, அதில் நல்ல இனிப்பாக நல்ல பழங்கள மட்டும் ராமபிரானுக்கு குடுக்குறாங்க. அந்த மூதாட்டியின் அன்பின் ஆழம், அந்த ஆழம் பாருங்க, எவ்வளோ அன்பு! அ அன்போட ஆழத்த கண்டு ராமபிரான் வந்து நெஞ்சம் நெகிழ்ந்து போயி அந்த அதுங்க அங்க அந்த மூதாட்டிக்கு வந்து அவங்க அந்த மூதாட்டி யாருன்னா, மதங்க மகரிஷிக்கும் பணிவிடைகள்லாம் செய்தவங்க. அவரு அருளுக்கு வந்து பாத்திரமானவங்க அந்த மூதாட்டி. சபரிங்கிறவங்க. அந்த பரந்தாமன் வந்து அயோத்தியில அவதாரம் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் காட்டுக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சு, அ அவர்கிட்டருந்து காட்டுக்கு வரும்போது அவர தரிசித்து, நம்ப அதுக்கப்புறம் தான் உயிர் விடணும்னு அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. அம்மா உங்களுடைய ராமபிரான் சொல்றாங்க, "உங்களுடைய ஒரு உபசரிப்பினால நான் மிகவும் சந்தோஷம் அடைந்துள்ளேன். உங்களுக்கு உத்தம லோகத்த வந்து நீங்க அடைவீங்க" அப்படின்னு உங்களுக்கு அனுகிரகம் செய்கிறாரு ராமபிரான். அவ்வாறே சபரியும் வந்து தீ மூட்டி அதில் உடலை வந்து தியாகம் செய்து அந்த உத்தம லோகத்தை வந்து அடையிறாங்க. பின்னர் அவர்கள் பம்பா நதியை கடந்து ஏரியின் கரையில் இருக்க ரிஷ்யமுக பர்வதத்துக்கு வராங்க. அங்கே வந்துடுறாங்க. இந்த பம்பா நதி தான் இந்த சபரிமலை போகிறவங்கலாம் பம்பா நதிக்கு போகிறாங்க பாருங்க, அதுவும் இதுவும் ஒன்று தான். கரையிலேருந்து இந்த ரிஷியமுக பர்வதத்துக்கு இப்போ வந்துட்டாங்க. அது வரைக்கும் நம்ம 16th சாப்டர் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னும் மண்டே தான் கிளாஸு, சாட்டர்டே சண்டே வந்து பிரேக்கு. த நாளைக்கு வந்து February 1 வந்து சைனீஸ் நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் வந்து ஜார்ஜ் டவுனில் நடக்குது. அதில் எங்களோட நம்ம குரூப்பை வந்து யோகா குரூப் வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸ்டேஜில் வந்து 2 டான்ஸ் பண்ணுறோம். 4 o'clock ஒன்று, 6:45க்கு ஒரு டான்ஸு, யோகா டான்ஸு மியூசிக்கோட செய்கிறோம். அது சைனீஸ் நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் ஜார்ஜ் டவுனில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். நியர்லி 1 மில்லியன் பீப்புளுக்கு மேலே கேதரிங் இருக்கும். அவ்வளோ சைனீஸ் ஸ்டால்ஸ் நிறைய எல்லாமே போட்டிருப்பாங்க. அதில் நம்ம ஸ்டால், நமக்கும் யோகாவுக்கு ஒரு கேனோப்பி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நம்ம இருப்போம். பப்ளிக்கு வந்து யோகா டீச் பண்ணுவோம். அவங்களும் வந்து சின்ன யோகா கற்றுக்கலாம். நீங்கள் எல்லோரும் வாங்க. அப்புறம் இந்த யோகா டான்ஸும் பார்க்கலாம். இன்னும் நிறைய ஸ்டேஜில் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அது வந்து பாருங்கள். அப்புறம் நம்ம இப்போ வந்து இன்னைக்கு ஜடாயுக்கு வந்து எப்படி தன்னுடைய அன்பின் ஆழத்தை வந்து காட்டுச்சு, சபரி வந்து அன்பின் ஆழத்தை எப்படி ராமபிரானுக்கு காட்டுனாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். அதனால நம்ம வந்து ஓம் ஸ்ரீ ராமபிரானே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அன்பையும் அவருக்கு நம்ம காட்டுவோம். அதை 108 முறை சொல்லிட்டு நம்ம கிளாஸை வந்து முடிச்சுக்குவோம். ஓம் ஸ்ரீ ராமபிரானே போற்றி அப்படின்னு 108 முறை சொல்லுவோம்.